ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தம ஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 4 துர்வாச முனிவர் அம்பரீஷருக்கு செய்த குற்றம் என்னும் தலைப்பில் பதம் 66. மயி நிர்பத்த ஹிருதயாக சாதவாக சமதர்ஷனா வசே குர்வந்தி மயம் பக்தியா சத்ஸ்ரீயாக சத்பதிம் யதா. வேர்ட் பை வேர்ட் மீனிங். மயே என்னிடம், நிர்பத்த ஹிருதயா இதயத்தில் உறுதியாக பற்று கொண்டுள்ள, சாதவ தூய பக்தர்கள், சமதர்ஷனா அனைவரிடமும் சமநோக்கு கொண்டவர்கள், வசே கட்டுப்பாட்டின் கீழ், குர்வந்தி கொண்டு வருகின்றனர், மாம் என்னை, பக்தியா பக்தி தொண்டால், சத்ஸ்ரீய கற்புடைய பெண்கள், சத்பதிம் நல்ல கணவனை, யதா போல. டிரான்ஸ்லேஷன். கற்புடைய பெண்கள் சேவையால் தங்களுடைய நல்ல கணவன்களை வசப்படுத்துவது போல அனைவரிடமும் சமமாக நடந்து கொள்பவர்களும் என்னிடம் பூரணமான பற்று கொண்டிருப்பவர்களுமான தூய பக்தர்கள் என்னை வசப்படுத்துகின்றனர். பர்பட் பை ஷீல பிரபாத். ஜெய் ஷீல பிரபாத். இந்த பதத்தில் சமதர்ஷினகா என்னும் சொல் மிகவும் முக்கியமானதாகும். பிரம்மபூத பிரசன்னாத்மா நா சோஷதி நா காங்ஷதி சமக சர்வேஷு என்று ஸ்ரீமத் பகவத்கீதையில் 18ஆம் அத்தியாயம் 54வது பதத்தில் உறுதி செய்வது போல, தூய பக்தரொருவர் அனைவரிடமும் உண்மையாகவே சமமாக நடந்து கொள்கிறார். ஒருவர் தூய பக்தராக மாறும் பொழுது பிரபஞ்ச சகோதரத்துவம் சாத்தியமாகிறது. பண்டிதாக சமதர்ஷினக. தூய பக்தரொருவர் உண்மையில் ஒரு கற்றுணர்ந்த ஒரு பண்டிதராவார். ஏனென்றால் அவர் தமது உண்மையான நிலையையும் பரமபுருஷ பகவானின் நிலையையும் மற்றும் ஜீவனுக்கும் பகவானுக்கும் இடையிலுள்ள உறவையும் அறிந்திருக்கிறார். இவ்வாறு பூரண ஆன்மீக அறிவை பெற்றுள்ள அவர் தானாகவே முக்தி, அதாவது பிரம்மபூத நிலையை அடைகிறார். எனவே அவரால் அனைவரையும் ஆன்மீக கண் கொண்டு காண முடிகிறது. அவரால் ஜீவராசிகளின் இன்பத் துன்பங்களை அறிந்து கொள்ள முடியும். தனக்கு மகிழ்ச்சி அளிப்பது பிறருக்கும் மகிழ்ச்சியை தருகிறது என்பதையும், தனக்கு துன்பம் தருவது பிறருக்கும் துன்பத்தையே தருகிறது என்பதையும் அவர் புரிந்து கொள்வதால் அனைவரிடமும் அவர் இரக்கம் கொள்கிறார். பிரகலாத மகாராஜன் கூறியது போல, சோஷே ததோ விமுக சேதச இந்திரியார்த்த மாயா சுகாய பரம் உத்வகதோ விமூடான். ஸ்ரீமத் பாகவதம் 7வது ஸ்கந்தம் 9வது அத்தியாயம் 43வது பதம். பரமபுருஷ பகவானிடம் பற்று கொள்ளாததால் மக்கள் பௌதீக துன்பங்களை அனுபவிக்கின்றனர். எனவே அறியாமையிலுள்ள பாமர மக்களை கிருஷ்ண உணர்வு நிலைக்கு உயர்த்துவதுதான் தூய பக்தருக்குள்ள முக்கிய கடமையாகும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 4 துர்வாச முனிவர் அம்பரீஷருக்கு செய்த குற்றம் என்னும் தலைப்பில் பதம் 66 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.